வணக்கம். பாலமுருகன். மத்திய அரசு நிம்மி மாமி வந்துக்கிட்டு ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராமக்கட்டியை எடுத்து குலைச்சி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழனுடைய நெத்தியிலும் நல்ல பட்டராமம் செலுத்தி விட்டுருக்காங்க. எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் கூட தப்பி தவிரி இந்த தமிழனுக்கு எந்த விதமான நன்மையும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது பார்ப்பனியத்தோட மனு தர்மத்தோடைய புத்தி, ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய புத்தி. தெரிஞ்சோ தெரியாமலோ கூட தமிழ் பேசக்கூடிய தமிழனுக்கு பார்த்தீங்கல்ல, இனத்தால் திராவிடனா இருக்கக்கூடிய அந்த தமிழனுக்கு எதுவுமே அவனுக்கு கிடைக்கக்கூடாது. அவன் கடைசி வரைக்கும் அட்ட பாடல் பிச்சைக்காரனா தான் இருக்கணும். பார்ப்பனியமும் மனு தர்மமும் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, 100% வரி நீ சம்பாதிக்கக்கூடிய பொருள் அனைத்தையுமே நான் கண்காணிச்சு நான் பார்த்து உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிச்சையை வாங்கிட்டு போ அப்படிங்கிற மனு தர்மம் சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடை தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாநிலங்கள் நாடாளுமன்றத்தில் இந்த நிம்மி மாமி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, வரியை யாராவது மறைச்சிங்கன்னா அவங்களுக்கு 100% வரியை நான் சுமத்துவேன் சொல்லும் போது அந்த திமிர்த்தனமும் அகம்பாவமும் ஆணவத்துடைய உச்சகட்டமாக தான் இன்னைக்கு இந்த வரியோடைய இந்த பட்ஜெட்டோடைய நிலை இருக்கு. இங்க ஜி ராம்ஜி அந்த ராம்ஜி இந்த ராம்ஜின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கக்கூடிய அடிப்படையா இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி பேர்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை தூக்குறாங்கன்னா இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நம்ம தலைவர்கள் எல்லாருமே அந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு என்னன்னா, நீட்டுக்கு பதிலாக இப்ப பிசியோதெரபிஸ்டுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய துணை மருத்துவ படிப்புகளும் கொண்டுட்டு வந்து அவங்களால செய்ய முடியக்கூடிய நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் வரும்போது கூட அந்த சதித்திட்ட வேலைகளை இவங்க பகிரங்கமா செய்யறாங்கன்னா நம்ம மக்களை எந்த அளவுக்கு இவங்க போயானா நினைச்சிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் தைப்பூசம் சொல்லி மக்கள்லாம் பக்தி மயக்கத்தில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கலர் நம்ம வந்து வானவேடிக்கை விட்டு இந்த தமிழ் மக்களுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அத்தனை அயோக்கியத்தனங்களையும் செஞ்சு முடிச்சிடலான்னு நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து உட்காந்துக்கிட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க. இதுல முதலமைச்சர் மிக அற்புதமாக கேட்டார், மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி பகிர்வு காசு எங்கேயான்னு கேட்டா இந்த தடவையும் பூஜ்ஜியம் தான். உனக்கு வழக்கம் போல இந்த கேனத்தனமா இந்த திருக்குறளை வந்துகிட்டு வாசிப்பாங்க, அவை இஷ்டத்துக்கு வாசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த திருக்குறளும் இந்த தடவை ஒண்ணும் இல்லாம போச்சு. ஒரு பேச்சுக்கு கூட தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற பட்டராமத்தை தான் இன்னைக்கு மத்திய பட்ஜெட் செலுத்தி விட்டுருக்கு. இது இல்லாம வரி வந்துகிட்டு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விவசாயம் அப்படிங்கிற நீர் இன்றி அமையாது உலகனின் வானின்றி அமையாது ஒழுக்குன்னு சொல்லி இங்க நம்மளுடைய ஒழுக்கத்திற்கு தண்ணீர் ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நமது மேன்மை தங்கிய நம்மளுடைய இலக்கிய படைப்பான வாழ்வியல் நெறியான திருக்குறள்ல இருக்கக்கூடிய அந்த விவசாயம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அடிப்படையாக பயன்படக்கூடிய அந்த உரத்துக்கு பயன்படக்கூடிய அந்த அமோனியம் நைட்ரேட் சல்பேட்ல பார்த்தீங்கல்ல, அதற்கான வரியை போய் உயர்த்திருக்காங்க. ஜாஸ்தியா வரி உயர்த்தும் போது இங்க இருக்கக்கூடிய விவசாயத்தில் இருக்கக்கூடிய இடுபொருட்களுடைய தேவைகள் மிகப்பெரிய அளவுக்கு விலை உயர்ந்துரும். இதன் மூலமாக காய்கறி உற்பத்தியிலிருந்து எல்லா விதமான உற்பத்தியுடைய விலையும் அதிகம் உயர்ந்துரும். ஆனா பார்ப்பானுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இயற்கை மனு தர்ம நீதி என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயம் பண்ணக்கூடாது, விவசாயம் செய்யவே வந்து பார்ப்பானாகவே இருக்க லாய்க்கு இல்ல. பார்ப்பானா இருக்கிற வந்து அடிச்சு பொழைக்கணும், ஏச்சு பொழைக்கணும், பிச்சை எடுத்து பொழைக்கணும் இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த ஃபுல்லா விவசாயம் பண்ணுவான். விவசாயம் பண்ணுவது மூலமா அதன் மூலமா வரக்கூடிய அத்தனையுமே வாங்கி வச்சுக்கிட்டு இவன் பார்த்து அவனுக்கு கொடுப்பேங்கிற கேடுகட்ட மனநிலையோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு. எவ்வளவு ஒஸ்டான ஒரு வார்த்தை. ஒரு விவசாயத்துக்கு மானியத்தை கொடுங்க, விவசாயம் வந்துட்டு உணவு இல்லைன்னா இங்க ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாதுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த ஒன்றிய அரசு வந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு முறையும் உயிர் ஆதார பிரச்சனை பார்த்தீங்களா, அந்த உயிர் ஆதார பிரச்சனையில கை வைக்கக்கூடிய வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கானுங்க. இந்த வெக்கங்கட்ட மானங்கட்ட கோடி மீடியா இருக்காங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு செய்தியை ஓபன் பண்ணி பார்த்தா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச ஸ்தாயில ஒரு செய்தி வாசிக்கிறவங்க பேசுறாங்க. இவனுங்கெல்லாம் காசுக்காக எதை தின்னுவானுங்க அப்படிங்கிறத எதை வேணாலும் தின்னுவாங்க, அவங்களுக்கு தேவை காசு அப்படிங்கிற ரேஞ்சில்
அவ்வளவு முக்கியமான பெரிய பிரச்சனை இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு வஞ்சிச்சுட்டு இருக்கும் போது அதை பத்தின செய்திகளை எதையுமே போடாம அண்ணாமலைக்கு உண்ணாமலைக்கு அரோகரான் போட்டு பக்தி மயக்கத்துல இன்னும் இந்த தமிழர்களை மதி மயக்கம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இங்க இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் எல்லாமே வந்துகிட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சீப்பை ஒழிச்சு வச்சுட்டோம்னா கல்யாணத்தை நிறுத்திப்படலாம். இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி இயக்கங்கள் வந்துகிட்டு ரொம்ப ரொம்ப குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து விழிப்புணர்வு படுத்திட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒஸ்டானது கேவலமானதுன்னு சொல்லி இந்த எலெக்ஷன் பரப்புரையிலையுமே இதை கொண்டுட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. வழக்கம் போல இந்த 10 தோல்வி பழனிசாமி கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே இல்லாத அந்த பழனிசாமி இந்த பட்ஜெட் அறிக்கையை வரவேற்று மிகப்பெரிய அளவுக்கு இது மக்களுக்கு பயன்படும்னா ஒன்னாவது சொல்லலாம்ல, என்ன பயன்படும் ஒன்னாவது சொல்லலாம்ல. அந்த ட்ரம்ப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேலை 100 வரி 100 ரூபா வரி 2000 ரூபா வரி 3000 வரி போடும்போது ஒட்டு மொத்தமா அந்த எக்ஸ்போர்ட் திருப்பூர் கரூர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் படுத்து தூங்கி சர்வநாசம் அடைஞ்சிருக்கும் போது கொஞ்சம் ரிலீஃப் ஃபண்டாவது கொடுக்குறான்னு சொன்னா ஒரு 10 பைசா காசு வந்து அவங்களுக்கு கொடுக்கறத பத்தின பேச்சே இல்லை. உலக வரலாற்றிலேயே இந்திய வரலாற்றிலேயே ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ண அன்னைக்கு மிகப்பெரிய அதெல்லாம் பாரதாளத்துல இந்த பங்கு சந்தை வந்து கீழே விழுந்து போய் கிடக்குது. அதை பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை. பங்கு சந்தையில டிரான்சாக்சன் பண்ணிட்டேன்னா உனக்கு வரியை நான் அதிகபட்சமா உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் என்ன நடக்குது இந்த நாட்டுல? பாலையா புதுமை பித்தன்ல கேட்பாங்க, நாடு என்ன ஆகுது மக்கள் என்ன ஆவார்கள்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட வந்துட்டு பாலையா கிட்ட வந்து அந்த அவருடைய அசிஸ்டன்ட் கேட்கும்போது நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நாடும் மக்களும் நாசமா போனாலும் சரி, கார்பரேட்டுகளுடைய பொட்டியை நிறைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை பட்ஜெட் போடக்கூடிய இந்த கேவலமான காட்சிகளை நம்மலாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. அதன் அடிப்படையில் இந்த எலெக்ஷனே சந்திக்காத இந்த பார்ப்பானுக்கு எதை கொடுத்தாலும் என்ன சொல்றது சுகபோகமா வாழக்கூடிய இந்த நிமிமாமி 9வது பட்ஜெட்ல ஒட்டு மொத்தமா முழு பூசணிக்காயை தூக்கி சோத்துல மறைச்ச கதையா பொருளாதாரம் மிகப்பெரிய வலுவாக உள்ளதுன்னா பொருளாதாரம் சிரிச்ச கதையை டாலருக்கு இணையான ரூபாயுடைய மதிப்பு எந்த அளவுக்கு சிரிச்சு போய் கிடக்குதுங்கிறது பச்சை குழந்தைக்கு தெரியும். ஆனாலும் வெக்கமே இல்லாம தொடர்ச்சியா அவனுக்கு பொய்ய பரப்புறாங்க. இந்த பொய் மேல பொய் அடுக்கி இருக்கக்கூடிய இந்த பாஜகவுடைய முகத்திரைய தமிழ்நாட்டுல கிளின்னு கிழிப்பதற்கான வாய்ப்பா தான் இந்த பட்ஜெட்டை நாம பயன்படுத்திக்க முடியும்.